வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயனுக்கும் ஸ்ரீலங்காவுக்கான கனேடிய தூதுவர் எரிக் வோல்ஷுக்கும் இடையிலான சந்திப்பு ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது. இலங்கையிலிருந்து அடுத்த மாதத்துடன் தனது பணியை நிறைவு செய்து கனேடிய தூதுவர் கனடா திரும்பவுள்ள நிலையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. வடக்கில் அமைக்க திட்டமிட்டுள்ள முதலீட்டு வலயங்களின் முன்னேற்றம், யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலைய விரிவாக்கம் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பிலும் கனேடிய தூதுவர் இதன்போது கேட்டறிந்து கொண்டார். கனேடிய தூதுவர் இதுவரை வழங்கிய ஒத்துழைப்புகள் மற்றும் கனேடிய அரசாங்கம் கடந்த காலங்களில் மேற்கொண்ட உதவிகளுக்கு ஆளுநர் வேதநாயகன் இதன்போது நன்றி தெரிவித்தார். வடக்கு மாகாணத்தில், குறிப்பாக வன்னி பிராந்தியத்தில் காணி தொடர்பான பிணக்குகள் அதிகளவில் உள்ளமையை சுட்டிக்காட்டிய ஆளுநர், போர் காரணமாக ஆவணங்கள் அழிவடைந்தமை இதற்கு பிரதான காரணமாக உள்ளதாக தெரிவித்தார். வனவள திணைக்களம் மற்றும் வனஜீவராசிகள் திணைக்களம் ஆகியன கடந்த காலங்களில் வடமாகாண அதிகாரிகளுக்கு தெரியாமல் கூகுள் வரைபட படத்தின் உதவியுடன் காணிகளை வர்த்தமானியில் பிரசுரித்ததால் எழுந்துள்ள சவால்களை ஆளுநர் எடுத்துக் கூறினார். இதற்கு தற்போதைய அரசாங்கம் தீர்வு காண்பதற்கு எடுத்துள்ள நடவடிக்கைகளையும் கனேடிய தூதுவருக்கு வட மாகாண ஆளுநர் எடுத்துரைத்துள்ளார். இந்த திணைக்களங்களால் வடக்கு மாகாணம் மாத்திரமல்ல, ஏனைய பிரதேசங்களிலும் பாதிப்புகள் உள்ளதாக தாம் அறிந்திருப்பதாக கனேடிய தூதுவர் இதன்போது குறிப்பிட்டார். 2019 ஆண்டு காலப்பகுதியில் வடக்கு மாகாணத்தில் ஆரம்பிக்கப்பட்ட வீட்டுத் திட்டங்கள் இடைநடுவில் உள்ளதால் மக்கள் இன்னமும் பாதிப்பை எதிர்கொள்கின்றனர் என ஆளுநர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த மக்கள் அந்த வீட்டுத் திட்டத்தை முழுமைப்படுத்துவதற்கு உதவிகளை வழங்க வேண்டும் என கனேடிய தூதுவரிடம் கோரிக்கை விடுத்த ஆளுநர், பெண் தலைமைத்துவ குடும்பங்களின் உற்பத்திகளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதற்கான உதவிகளை வழங்குமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார்.